ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ள சமையல் டிப்ஸ் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப், உளுந்த வடைக்கு நம்ம அரைச்ச மாவில் தண்ணீர் அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் என்ன செய்யலான்றதை பற்றின டிப்ஸ் தாங்க. இது வடை மாவில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு நம்ம தூவணும்னு சொன்னால் அது தண்ணீரை உறிஞ்சிடும். அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டோன்னா மாவு ரொம்பவுமே இறுகி போயிடும். பச்சரிசி மாவு இல்லைனாலும் கொஞ்சமாக அவலை நல்லா பொடிச்சிட்டு கலந்து வடை தட்டி எடுத்தோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் தோசை சுடும்போது கல்லிலேருந்து தோசை வராமல் ஒட்டிக்கும். இதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி டிப்ஸ் தாங்க இது. அது என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பாதியாக வெட்டி கல்லில் ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை சுடுறதுக்கு முன்னாடி தேய்ச்சி எடுத்தோன்னா சுலபமாக தோசை எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் இந்த வெங்காயத்து கூட புளியுமே ஆட் பண்ணி தேய்ச்சி எடுப்பாங்க. இதுவுமே நல்லா மொறுன்னு தோசை ஒட்டாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம கலந்த சாதம், வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் செய்யும்பொழுது ரொம்ப உதிரியாக வர்றதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி டிப்ஸ் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. குக்கரில் வச்சு எடுக்கும் பொழுது மூடியை திறந்ததுமே கொஞ்சமாக எலுமிச்சை சாறை நம்ம விட்டு கிளறணும்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு விட்டு கிளறி எடுக்கும் பொழுது ரொம்ப உதிரியாக உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பக்கோடா பொரிக்கும் பொழுது மொறுமொறுப்பாக இருக்குது என்ன செய்யலான்றதை பற்றின டிப்ஸ் தான். பக்கோடா மாவில் ரவை அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை நல்லா பொடி செஞ்சு நம்ம கலந்து போட்டோன்னா ரொம்பவுமே கரகரப்பாக டேஸ்ட்டாக பக்கோடா உங்களுக்கு பொரிச்சு எடுக்க கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், முட்டை வேக வைக்கிறப்போ விரிசல் விடாமல் இருக்க என்ன செய்யலான்றதை பற்றின டிப்ஸ் இது. முட்டை வேக வைக்கிறப்போ தண்ணியில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றி நம்ம வேக வச்சோன்னா விரிசல் வராமல் இருக்கும். அதே போல் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்புமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்படி செய்யும் பொழுது நம்ம முட்டை வேக வைக்கிறப்போ விரிசல் விடாமல் உங்களுக்கு ரொம்ப முழுசாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் முட்டை 5 to 7 minutes தான் நம்ம வேக வைக்கணும். அதிக அளவு வேக வச்சோன்னு சொன்னால் ரொம்பவுமே வெடிப்பு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, தயிர் வடை நம்ம செய்கிறப்போ இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயிர் வடையில் உடனே ஊறுறதுக்கு என்ன செய்யலாம்னா, வடை சுட்டு எடுத்ததுக்கப்புறமா தண்ணீரில் நனைச்சி அதுக்கப்புறமா தயிரில் நம்ம போட்டோன்னு சொன்னால் தயிர் வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனேவும் ஊறி கிடச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, கொழுக்கட்டை நம்ம செய்வோம் இல்லைங்களா, அப்போ விரிசல் விடாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்ற பற்றின டிப்ஸ் இது. மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து செய்யலாம். மாவு கிளறும் போதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிளறினாலும் கொழுக்கட்டை ரொம்பவுமே விரிசல் விடாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய், கோவக்காய் பழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பாவக்காய், கோவக்காயெல்லாம் நீர் கழுவி விட்டுட்டு நல்லா நறுக்கி டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் மூடி வைக்கும் பொழுது சீக்கிரமே பழுத்து போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான ஒரு டிப்ஸ் தான் இது. தயிரில் தேங்காயை கொஞ்சம் துண்டாக போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாக தயிர் புளிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம சர்க்கரை பொங்கல் சூடாக இருக்கும்போதே நம்ம 1/2 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றி நம்ம கிளறணும்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை பொங்கல். அதே போல் நம்ம வெல்லம் நல்லா ஹாட் வாட்டரில் கலந்துட்டு அதில் இருக்கிற அடியில் இருக்க மண்ணெலாம் தங்கி போயிடும். அதை இருத்துட்டு தான் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு ஆட் பண்ணணும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பாலும் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை சர்க்கரை பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெய்யுமே நம்ம இடையிலையோ இல்லை ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஊற்றக்கூடாது. சர்க்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சதும் நம்ம கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா ரிச் டேஸ்ட்டை உங்களுடைய சர்க்கரை பொங்கலுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரசத்துக்கு போட கொத்தமல்லி கைவசம் இல்லைன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சம் தனியாவை வந்து நெய்யில் வறுத்துட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணும் பொழுது ரசம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கீகி குக்கிங். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.